السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له نشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فكلا أخذنا بذنبه فمنهم من أرسلنا عليه حاصبا ومنهم من أخذته الصيحة ومنهم من خسفنا به الأرض ومنهم من أغرقنا وما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم يظلمون صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا كثرت الذنوب صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் திருவும் சர்வாத்தும் எம்பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீதும் அன்னார்பாக்கு பின்வாத உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீ வாழ்ந்து போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீது மின்னல் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அவனுடைய இல்லத்தில் ஒரு இல்லமான இந்த பள்ளிவாசலில் அல்லாஹ் தஆலா அவன் மலக்களை அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா நம்ம இங்கு ஒன்று சேர்த்தது போல நாலு சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா நம்ம ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் ஒரு சில படைப்பினங்களை அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கட்டுப்படும் வகையில் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகம் சார்ந்த அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய வாழ்க்கைக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றார். அல்லாஹ் குர்ஆன்ல பலர்த்த அல்லாஹ் சொல்லி காட்டுவான் வஸഖர லகுமுல் லைல வன்னஹார், அவன்தான் உங்களுக்கு இரவையும் பகலையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டுப்பட வைத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அதே போல இன்னொரு அல்லாஹ் சொல்லி காட்டுவான் வஸഖர லகுமுஷ் ஷம்ஸ வல் கமர், சூரியனையும் சந்திரனையும் அல்லாஹ் செய்தான் அவன் உங்களுக்கு கட்டுப்பட வைத்ததாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் சரி, அது நம்முடைய திறமையை கொண்டு அல்ல, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப அல்லாஹ் செய்றான். அது நம்ம அல்லாஹ் தஆலா கட்டுப்பட வைத்திருக்கின்றான். அது மழையாக இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி, காற்றாக இருந்தாலும் சரி. ஒரு சில நேரங்களில் வந்து எப்படி சொன்னா, மனிதன் தன்னுடைய அகபாவத்தின் காரணமாக எல்லை மீறும் பொழுது அங்க அல்லாஹ் என்ன செய்றான், தன்னுடைய வல்லமை அல்லாஹ் தஆலா காட்டுகின்றான். அந்த வல்லமை காட்டும் பொழுது எதுவெல்லாம் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கட்டுப்படக்கூடிய வகையில் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றானோ, அந்த சூரியன், சந்திரன், மழை, வெயில், காற்று, இது போன்ற விஷயங்கள் எடுத்துக்கொள்வோம். இதெல்லாம் அல்லாஹ் எப்படி சொன்னா நமக்கு அல்லாஹ் தஆலா கட்டுப்பட வகையில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சில நேரத்துல என்ன செய்வான் சொன்னா, இந்த இயற்கை அல்லாஹ் தஆலா சில நேரத்துல மாற்றி விடுவான். இந்த மாற்றி விடும்போது என்ன ஆகுது சொன்னா, சில நேரங்கள்ல அது மனிதனுடைய எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டு என்ன செய்து மாற்றமாக மாறிவிடுகிறது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னா சொல்லுவாங்க இல்லையா, நாம் தான் பெரிய ஆள் என்று என்ன செய்யறோம் உடனே வந்து எண்ணும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யற சொன்னா, சில நேரத்துல ஒரு பெரும் மழை அல்லாஹ் தஆலா பொழிய வச்சிடறான். பெரும் மழை வருகிறது. நம்ம ஒவ்வொரு வருஷம் பார்க்கிறோமா இல்லையா?
ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். மழை காலத்தில் பார்த்து சொன்னா ஒரு சில நேரத்தில் என்ன செய்யும், நல்ல மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா மழை அதிகமாக பெய்து ஒரு பெரிய வெள்ளக்காடாக மாறி ஒரு சில குறிப்பிட்ட சமூகத்தை அல்லாஹ் அழைத்து விடுகிறான். சில நேரத்தில் பார்க்கிறோம் நல்ல வெயில் அடிக்குது. நல்ல வெயில் வரும்போது பார்த்தா அந்த வெயில் என்ன செய்யும், நல்லபடியா வந்துட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு சில நேரம் வரும்போது வெயில் கடுமையாக வெயில் வந்து கொதித்து சுட்டெரித்து என்ன செய்ய சொன்னா அந்த வெயிலின் காரணமாக ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க, அவங்க வந்து மரணிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கண்ணால பார்க்கின்றோம். சில நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் காற்றை அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். அந்த காற்று எப்படி சொன்னா சில நேரத்தில் நல்லபடியா என்ன செய்ய அந்த காற்று வந்து வீசிட்டு இருக்கும், பிரச்சனை இல்லை. ஆனா அதே காற்று என்பது ஒரு புயல் காற்றாக சூறாவளி காற்றாக மாறும்போது என்ன ஆகுது சொன்னா அது மூலமா என்ன செய்யற அல்லாஹ் தாலா தங்கள் வல்லமை அல்லாஹ் தாலா காட்டுகின்றான். அல்லாஹ் தாலா அந்த இயற்கையை மாற்றும் பொழுது அதை வந்து எதிர்கொள்ளக்கூடிய சக்தி நம்ம கிட்ட கிடையவே கிடையாது. எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் சரி, எவ்வளவு சயின்ஸ் வளர்ந்தாலும் சரி, நம்ம வந்து எவ்வளவுதான் வந்து நவீனத்துக்கு நம்ம வந்து முன்னேறி சென்றாலும் சரி என்ன செய்ய முடியாது. அல்லாஹ் தாலா தன்னுடைய வல்லமை அல்லாஹ் தாலா காட்டும் பொழுது அது என்ன செய்யுது, எல்லாமே வந்து ஃபெயில் ஆயிடும், தோல்வி ஆயிடும். அப்ப அந்த வகையில பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். நீங்க வந்து வாங்க சில நேரத்தில் ஒரு 4 மணி பார்த்து சொன்னா ஒரு மழை பெய்ததா இல்லையா, மழை பெய்ஞ்சு பார்த்து சின்னதாக பெரிய வெள்ளக்கான மாதிரி என்னங்க ஒரு நகரமே ஒரு நாடு என்ன சொன்னா பெரும் பாதிப்பு உள்ளானது நான் சமூக வலைத்தளத்தில் பார்த்திருக்கின்றோம். அப்ப என்ன விளக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ذلك بأن الله لم يقوم مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم. ஒரு சமுதாயத்தை வந்து அல்லாஹ் தஆலா அவன் செய்திருக்கக்கூடிய நியமத்தை அல்லாஹ் தஆலா மாற்ற மாட்டான். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நியமத்தை அல்லாஹ் செய்திருக்கிறான் சொன்னா அது நியமத்தை அல்லாஹ் மாற்றிட மாட்டான். ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களை மாற்றி கொள்ளாத வரைக்கும். நாம் சரியான பாதையில போறோம், சரியான நேரத்தில் சரியான ஒரு வழியை பார்த்து நம்ம போறோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இயற்கை அல்லாஹ் தஆலா நமக்கு சாதகமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கின்றான். நாம் பாதையை மாற்றும் பொழுது அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு நாம் மன போன போக்கில் வாழும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யணும் சொன்னா இந்த இயற்கை என்ன செய்யற எது நம்ம சாதகமான முறையில் அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்தானோ அந்த இயற்கை என்ன செய்யுது நமக்கு பாதகமா அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்கின்றான். அந்த வரிசையில பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ் குர்ஆன் பல இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொன்னா ஒரு சில சமுதாயத்தை செய்த பாவத்தின் காரணமா அல்லாஹ் தஆலா அழித்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா அழித்தது என்ன சொன்னா வந்து அல்லாஹ் வந்து அநிதமாக அழிக்கவில்லை. அந்த சமுதாயம் செய்த பாவத்தின் காரணமா அல்லாஹ் செய்யறான், அல்லாஹ் தஆலா அழித்திருக்கின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயமாக இருக்கட்டும், ஃபிரௌனுடைய சமுதாயமாக இருக்கட்டும், லூத் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயமாக இருக்கட்டும் இல்லையா, இவெல்லாம் பார்க்கணுமா இல்லையா. அதே மாதிரி காரூன் என்ற ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவனுடைய அழிவாக இருக்கட்டும், நம்ரூதுடைய அழிவாக இருக்கட்டும், இவ்வாறு சொல்லிக் கொண்டே போகலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கட்டத்திற்கு அல்லாஹ் என்று சொன்னா அந்த மக்களுக்கு அல்லாஹ் புரிய வைப்பான். அவனுடைய வல்லமை வந்து அல்லாஹ் உணர்த்துறதுக்கு அல்லாஹ் தஆலா பல தூதர் அல்லாஹ் அனுப்பி இருப்பான். அந்த தூதர் மூலமாக தன்னுடைய மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா சொல்ல வைத்து இருப்பான். ஆனா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. அவங்க புரிந்து கொள்ளாம ஒரு கட்டத்துக்கு மேல வரவு மீறும் போதுதான் என்ன அவங்க தெரியுமா, அந்த நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய கோபத்தை அல்லாஹ் செய்யறான். அல்லாஹ் தஆலா இறக்கிட்டான். இன்ன பத்ஷா ரப்பிக லஷதீத், அல்லாஹ் குர்ஆன் சொல்றானே இல்லையா, இன்ன பத்ஷா ரப்பிக லஷதீத், நிச்சயமாக உங்களுடைய ரப்புடைய பிடி என்பது மிகவும் கடினம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத்து மிக உயர்ந்தவனோ, அர் ரஹ்மான் ரஹீம் சொல்றமா இல்லையா, அளவற்ற அருளால் நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு யார் நிகராக சொல்ல முடியாது. அதே போல அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் யார் நிகராக சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்ய ஆரம்பிக்க சொன்னா அவனுக்கு நிகராக யாரும் வந்து ரஹ்மத் செய்ய முடியாது. அதே அல்லாஹ் தஆலா வந்து பிடித்து தண்டிக்க ஆரம்பித்தான்னு சொன்னா அவனுக்கு நிகராக யாரும் வந்து தண்டிக்கவும் முடியாது. அது தடுத்து காப்பது யாரும் இருக்கவும் முடியாது. அல்லாஹ் குர்ஆன் சொன்னா பாருங்க, குல்ல நஹதனா பி தம்பிஹி, ஒவ்வொரு சமுதாயத்தினையும் அந்த சமுதாயம் தவறு செய்யும் பொழுது நாம் என்ன செய்யறோம், அந்த சமுதாயத்துடைய பாவத்தின் காரணமாக தான் நாம் தண்டித்திருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். எந்த சமுதாயம் இருந்தாலும் சரி அந்த சமுதாயம் வந்து தவறு செய்யும் போது கூட என்ன செய்யறோம், அப்பதான் நாம் தண்டித்திருக்கின்றோம் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபமின்ஹும் மன் அர்ஸல்னா அலைஹி ஹாசிபா, அவர்கள் சில பேர் நான் எப்படி அழிச்சு தெரியுமா, எப்படி அதான் தந்த தெரியுமா,
அர்சல்னா அலைஹி ஹாசிபா, நம்ம என்ன செய்யறோம், அவன் மீது வந்து மேகத்தை அனுப்பணும். மேகம் வந்து சொன்னா மேகம் வருமா, அந்த மேகம் வந்து எப்படி சொன்னா பார்ப்பது வந்து மழை மேகம் போல இருக்கும். நினைப்பாங்களா கருமேகம் வந்து கருமேகம் வந்து மழை தானே பொழியணும், அவங்க சொல்லுவாங்களா மழை தான் பெய்யும் போது நினைப்பாங்களாம். ஆனா அந்த நேரத்தில் பார்த்தா கருமேகமாக மழை பொழிய வேண்டிய மேகம் என்ன செய்ய, அந்த இடத்துல வந்து நெருப்பு அள்ளி கொட்டும். அல்லாஹ் சில பேர் அல்லாஹ் அடிச்சுட்டு இருக்கிறான். திருப்பி அல்லாஹ் சொல்றான், மின்ஹும் அந்த மக்களில் சில பேர் இருக்கிறாங்க, மன் அஹதத்துஹு ஸைஹா, பெரும் இடி சப்தத்தை கொண்டு நம்ம என்ன செய்யறோம், நாம அழிச்சிட்டு இருக்கிறோம். அவங்க அடித்து அல்லாஹ் கொடுத்துருக்கிறார். பெரும் இடி சப்தம், ஆது கூட்டம், சமூக கூட்டம் சொல்லி காட்டலாம். அல்லாஹ் எப்படி அழிச்சாங்களே, பெரும் சப்தம், ஒரு சப்தம் தாங்க முடியல. இதை நம்முடைய நிலைமை அப்படிதான். எவ்வளவு நம்ம வந்து வளர்ந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு முன்பு நம்ம என்ன செய்ய முடியாது, நாம் நிற்க முடியாது. நம்ம விட பெரிய பலசாலி ஆது சமூக கூட்டம் இல்ல. ஆனா அந்த மக்கள் என்ன செய்யல, அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு முன்பு அவங்க வந்து தங்களை வந்து காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுறா, இன்னும் மஹதத்து ஸைஹா, அந்த மக்கள் சில எப்படி சொன்னா என்ன செய்யறோம், பெரும் இடியை கொண்டு என்ன செஞ்சோம், பெரும் சப்தத்தை கொண்டு நாம் தாக்கிட்டோம். சிலர் வந்து அல்லாஹ் எப்படி அழைச்சிருக்கிறா, வமின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த், சில எப்படி சொன்னா பூமியில புதைய வைத்தோம், பூமியில புதைய வச்சுட்டான். காரூன் போன்றவர்களை, காரூன் அல்லாஹ் குர்ஆன் சொல்றா இல்லையா, சூரா கஸஸ்ல வருது பாருங்க. சூரா கஸஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட 8வது ஐன் அல்லாஹ் சொன்னா ஒரு ஐன் ஃபுல்லா அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அந்த ஐன்ல என்ன சொன்னா, இன்ன காரூன கான மின் கௌமி மூசா என்று சொல்ற அந்த ஆயத்து தோறணும். அந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்றது என்ன தெரியுமா, காரூனுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். அந்த செல்வத்துக்கு காரணமா வந்து வரம்பு மீறும் பொழுது எவ்வளவோ மக்கள் சொல்லி காமிச்சாங்க, ஹசனல்லாஹு அலைஹி காரூனே, உனக்கு அல்லாஹ் இவரெல்லாம் அல்லாஹ் வந்து நன்மை செய்திருக்கிறானோ அது என்ன செய்யணும், மற்றவங்க வந்து நல்லது செய்ய சொன்னாங்க. அவன் கேட்கவே இல்லை. அவன் என்ன சொன்ன தெரியுமா, இது என்னுடைய உழைப்புன்னு சொன்னான், என்னுடைய சம்பாத்தியம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தது, இதுக்கு அல்லாஹ்வும் எந்த சம்மந்தம் இல்லை என்று துணைந்து பேசினான். கடைசியில் என்னாச்சு தெரியுமா, அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கசப்பனா மீ அப்படி தாகிலாம் அல்லாஹ் சொல்றான், அவனையும் அவன் வீட்டு என்ன செஞ்ச, நம்ம பூமியில வந்து புதிய வைத்தோம். அல்லாஹ் பூமியில புதிய வச்சுட்டான். இது அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், மின்ஹும் மன் ஹஸஃப்னா பிஹில் அர்த், அவன் சில எப்படி சொன்னா அவன் செய்த பாவத்தின் காரணமா என்ன செஞ்ச, நம்ம பூமியில புதிய வைத்தோம். திருப்பி அல்லாஹ் சொல்றான், மின்ஹும் மன் அக்ரக்னா, சில மக்கள் எப்படி ஆச்சு தெரியுமா, அவங்க செய்த பாவத்தின் காரணமா என்ன செஞ்சோம், தண்ணீரில் மூழ்க வச்சுட்டோம், பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தணும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் 950 வருஷம் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எத்தி சொன்னாங்க. அந்த மக்கள் கேட்கற மாதிரி இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சு தெரியுமா, நூஹ் நபி அல்லாஹ் துஆ கரையா, அல்லாஹ் அந்த மக்கள் கேட்க மாட்டாங்க, அவங்க அழுது துஆ பண்ணாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், பெரும் வெள்ளத்தை ஏற்படுத்தி, பெரும் மழையை ஏற்படுத்தி, நீங்க நாம வந்து பாக்குறது மழை இல்ல, அதுல வந்து கால் தூசு ஆகாதுங்க, அவங்க எதுக்க தாங்க முடியல. ஒரு 2 நாள் மழை பெஞ்ச வெள்ளத்தை பார்த்து என்ன செஞ்சோம், வந்து பயந்துடுறோம், கால் முட்டோடு தண்ணி வந்து என்ன செய்யறோம், பயந்துடுறோம். ஆனா அந்த மழை இருப்பதே பெரும் மழை, தூஃபான் சொல்லுவாங்க அரபியில். அல்லாஹ் கூட சொல்லி காட்டலாம், தூஃபான் பெரும் மழை. அந்த பெருமழை எப்படி சொன்னா, வானத்திலிருந்து மழை பெய்யுமா, பூமியில பூமி தண்ணி வந்து மேல வந்து கொப்பளிக்க ஆரம்பிக்கும். இப்போ வானத்தில் மழை பெய்ஞ்சு பூமியில உள்ள இருந்தா பரவாயில்லை, வானமும் மழை பெய்யும், பூமியில செய்யும் தண்ணீர் வந்து வெளியேற்ற ஆரம்பிக்கும். இப்ப 2 பக்கம் தண்ணீர் ஏற என்ன சொன்னா, வெள்ளம் வந்து எங்க போக வழியில பெரும் வெள்ளமாக ஆக்கப்படும். இது வந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்துல அல்லாஹ் அவ்வாறு அழைத்துதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டலாம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறா, வமா கானல்லாஹு யஸ்லிமஹும், அல்லாஹ் என்ன செய்யல, அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா எந்த விதமான அநீதமும் செய்யவில்லை. எந்த அநியாயம் சொல்ல முடியுமா, அல்லாஹ் வந்து அநியாயம் பண்ணிட்டாங்க. சரி சொல்றவங்க என்ன சொல்றாங்க, என்ன பாவம் பண்ண தெரியல, எதுக்கு அல்லாஹ் தண்டிக்கிறார்? நாம் செய்த பாவம் உணர்ந்து தௌபா கேட்டுட்டு சொன்னா அல்லாஹ்வோட தண்டனை வராதுங்க. நாம் ஒவ்வொருவரும் சிந்திச்சு பார்க்கணும். உமர்ல அவங்க வழக்கம் என்ன தெரியுமா, கடைசி நேரத்தை தூங்கும்போது சொல்லுவாங்க, தூங்கும்போது அன்றைக்கு இரவு தூங்கும்போது என்ன செய்வாங்க தெரியுமா, அன்னைக்கு தினத்துல வந்து நாம் என்ன செய்து என்பது அந்த செயலை வந்து சீர்தூக்கி பார்ப்பாங்களாம். அந்த என்னென்ன செஞ்சோம், யாருக்கு என்ன தீர்ப்பு வழங்கணும், நம்ம தீர்ப்பு எது தவறாக இருந்தது, எது தவறாக தீர்ப்பு செஞ்சோம், எது சரியா தீர்ப்பு செஞ்ச வாழ்க்கை வந்து அந்த அன்னைக்கு தினத்தில் செய்த செயலை வந்து சிந்தித்து பார்ப்பாங்களாம். சிந்தித்து பார்த்து அது ஏதாவது தவறாக இருக்குமே என்ன செய்வாங்களா, அல்ல ஏதாவது மன்னிப்பு கேட்பாங்களாம். இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம் உமர் அவங்களுடைய வாழ்க்கையில. அந்த மாதிரி பார்த்தீங்க சொன்னா நான் வாழ்க்கையில பாருங்க சிந்திச்சு பார்க்கணும், நம்ம என்ன தவறு செஞ்சோம். நாம் தவறு செய்ய அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வமா கானல்லாஹு யஸ்லிமஹும், அழிக்கப்பட்ட அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் என்ன செய்யல, அல்லாஹ் தஆலா எந்த விதமான அநீதியும் செய்யவில்லை.
வலாகின் கானு அன்ஃபுஸஹும் யஸ்லிமூன். அவங்க செஞ்சாங்க, தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்து கொண்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்காங்க. அப்ப என்ன சொல்ல சிந்திச்சு பார்க்கணும், இந்த உலகத்துல எவ்வளோ சமயத்தை அல்லாஹ் வல்லமை அல்லாஹ் காமிக்கிறான். நான் என்ன செய்ய மாட்டேன் தெரியுமா? சிலத்துல இது அதுவாக இருக்குமோ நீ பாக்குறமா இல்லையா? சில நேரத்தில் எந்த சம்பவம் இருந்தாலும் என்ன செய்வோம், சயின்ஸோட ஒப்பிட்டு பார்ப்போம். எதுக்கு சுனாமி வந்துச்சு, கடலுக்கு கீழே ஏதோ வந்து என்ன செஞ்சாங்க, பெரிய மாற்றம் வந்து சுனாமி வந்துச்சு அப்பதான் சொல்றாங்க. உண்மை அதுவா இருக்கலாம், ஆனா அது பின்னணி என்ன, அது எப்படி வந்து என்ன காரணம், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நம்முடைய ஈமான் அப்படிதான் போகணும். நபிசல்ல சொல்லுவாங்க, என்ன செய்வாங்க, அவங்க சுபுத்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? மக்களுக்கு வந்து டெய்லி சுபுத்து பயன் பண்ணுவாங்க. இங்க பள்ளிவாசல் இமாம் வந்து பயன் பண்ற மாதிரி நபிசல்ல என்ன செய்வாங்க, ஒவ்வொரு டைம் வந்து பள்ளிவாசல்ல வந்து சுபுத்து சஹாபாவுக்கு உபதேசம் பண்ணுவாங்க. அப்ப அப்பார் உபதேசம் பண்ணுவாங்க. அப்பார் வந்து சொல்லும்போது சொல்லுவாங்களா, சில நேரத்தில் என்ன செய்வாங்க மனிதனை வந்து, சில நேரத்தில் சில பேர் வந்து என்ன செய்வாங்க, முஸ்லீமா இருப்பாங்க, ஈமான் இருப்பாங்களாம். சில வந்து காஃபிரா மாறுவாங்களாம். யார் முஸ்லீமா இருப்பாங்க தெரியுமா? மழை பெய்யும் பொழுது இந்த மழை என்பது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு யார் சொன்னாங்களோ அவங்க ஈமான் கொண்டவங்க. அதே இடத்துல மழை பார்க்கும் பொழுது இந்த மழை என்பது இன்னென்ன நட்சத்திரம் காரணமாக மழை வந்து சொன்ன என்ன செய்வாங்க, அல்லாஹ் மனதில் நட்சத்திரத்துக்கு வந்து ஈமான் கொண்டதாக அந்த சொல்ல சொல்லி காட்டுவாங்க. அப்ப நம்ம ஈமான் எப்படி மறுபடியும் தெரியுமா? எந்த விஷயமா இருந்தாலும் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இந்த அல்லாஹ்வுடைய செயல்பாடு நாம் வந்து நம்ப வேண்டும். இப்போ வந்து என்ன சொல்லி பார்க்குறோமா இல்லையா? எந்த விஷயமா இருந்தால் செய்ய உடனே என்னங்க காரணம், எங்க வந்து புயல் வந்து அந்த புயல் என்பது நான் வருவதுக்கு என்ன காரணம், எந்த காரணமோ அந்த புயல் வந்தது. அப்ப என்ன சொன்னா, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்ப அல்லாஹ்வுடைய ஏற்பாடு மீது நம்ம நம்பிக்கை கொள்ளும்போது மட்டும்தான் என்ன செய்யுங்க, நம்ம ஈமான் கொண்ட நிலையில நாம வந்து இருக்க முடியும். அதே இடத்துல பாருங்க, நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒரு சஹாபி கேட்கறாங்க யா ரசூலுல்லாஹ், நபியில மனைவி கேட்கறாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அதாவது உலகத்துல நல்ல மக்களும் இருக்காங்க, கெட்ட மக்களும் இருக்கிறாங்க. அப்ப வந்து அல்லாஹ்வுடைய அதாப் வரும்போது நல்ல மக்கள் வந்து அவங்க சேர்ந்து வந்து அல்லாஹ் அழிப்படை கேட்கறாங்க. கேட்கும் பொழுது நபிசல்லா சொல்றாங்க, நஅம் இதா கஸரத்துல் கபூர், அதாவது எப்போ வந்து தீமை அதிகமாக ஆகுது அப்ப என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய அதாப் வரும். இந்த உலகத்துல வந்து எப்படி சொன்னா, ஒரு காலம் இருந்தது அல்லாஹ்வுடைய அதாப் வரும்போது அல்லாஹ் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நல்ல மக்கள் அல்லாஹ் வந்து வெளியேற்றிடுவான். எல்லா நபிக்கு அல்லாஹ் சொன்ன விஷயம் அதுதான். அந்த மக்களை வந்து அழைக்கும் போது அல்லாஹ் செய்ய தெரியுமா, அந்த மக்கள் அல்லாஹ் தஆலா அந்த இடத்துக்கு அல்லாஹ் வெளியேற்றி விடுவான். நல்ல மக்களை காப்பாற்றி அல்லாஹ் கெட்ட மக்கள் மட்டும் அல்லாஹ் தஆலா அழிப்பான். அந்த நபிசல்லா உம்மத்தான் நமக்கு அல்லாஹ் எப்படி தெரியுமா, அல்லாஹ்வுடைய அதாப் வரும்போது என்ன தெரியுமா, நல்ல மக்கள் சேர்ந்து பாதிக்கப்படுவாங்க. அப்ப நபிசல்லா சொல்றாங்க, நஅம் இதா கஸரத்துல் கபூர், அதாவது எப்பெல்லாம் வந்து தீமை அதிகமாக ஆகுமோ அப்ப என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அதாப் வந்து என்ன செய்யும், நல்ல மக்களையும் பாதிக்கும் என்பதாக நபிசல்லா சொல்லி காட்டுறாங்க. அப்ப சிந்திச்சு பார்க்கணும். அப்ப வந்து என்ன தெரியுமா, நேரத்துல எல்லா நேரமும் சரிங்க, நம்ம சின்னத்துல அல்லாஹ் தஆலா மறந்து வாழும்போது அல்லாஹ் செய்யற அல்லாஹ் தஆலா தன் வல்லமை அல்லாஹ் தஆலா காண்பிக்கின்றான். எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆன்ல வந்து அவன் ரஹ்மத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சில நேரத்துல பார்த்து சொன்னா அவனுடைய வல்லமை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே நேரத்துல அவனோட ஆற்றல் ஒரு ஆற்றல் வந்து எந்த மாதிரி ஆற்றல் அல்லாஹ் இருக்கிறது, ஆற்றல் சொல்லுமா இல்லையா, கதீர் வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் தஆலா எல்லா வஸ்துக்களின் மீது அல்லாஹ் தஆலா ஆற்றல் உள்ளவன். அல்லாஹ்வோட ஆற்றல் எந்த மாதிரி ஆற்றல் எது சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல சூரா அன்ஆம்ல வரக்கூடிய வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே நீங்க சொல்லுங்க, குல் ஹுவல் காதிருன், அவன் ஆற்றல் மிக்கவன். அல்லாஹ் தஆலா ஆற்றல் மிக்கவன். எப்படி தெரியுமா, அவன் வந்து ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அதாப் தரணும் நாளில சொன்னா பலதீக்கு அல்லாஹ் அதாப் தர முடியும். அல்லாஹ் சொல்றான் அவன் ஆற்றல் மிக்கவன். அல்லாஹ் அன்ய பஅஸ அலைக்கும் அஸாப மின் ஃபௌகிக்கும், உங்களுக்கு மேலிருந்து அதாப் இறக்க அவனுக்கு ஆற்றல் அவனால் முடியும். அவங்க தலைமையிலிருந்து மேல என்ன செய்யறாங்க, வானத்திலிருந்து அல்லாஹ் தஆலா அதாப் இறக்க முடியும். அவுமின் தஹ்தி அர்ஜுலிக்கும், அல்லது உங்களுடைய பாதங்கள் கீழே என்ன செய்ய முடியும், நம்ம அல்லாஹ்வோட அதாப் அல்லாஹ் வெளியாக்க முடியும். அதுவும் இல்லாம அவ் யல்பிஸுகும் ஷியஅன் வ யுதிக பஅதுகும் பாஸன், அதாவது உங்களுக்கு சிலர் என்ன செய்வாங்க, அல்லாஹ் தஆலா மோதி விட்டு அதாப் சொல்றாங்க, கலவரத்தை உண்டு பண்ணுவது. கலவரம் சொன்னா சிலர் செய்வாங்க, மக்கள் மத்திய வந்து அவங்களே பிரச்சனை பண்ணுவாங்க, அவங்களே வந்து கொண்டு கொள்ளாம நடப்பாங்க. அப்ப வந்து சமுதாய பிளவு கூட என்ன தெரியுமா, அது அல்லாஹ்வோட அதாப் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்ப தெரியுமா, நம்முடைய தன்மை என்ன என்பது நாம முதல்ல விளைவிக்கணும். நம்ம தன்மை என்ன, எதுக்கு அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறார், என்ன நம்ம அல்லாஹ் என்ன கட்டளை போட்டிருக்கிறார், இந்த கட்டளையை உணர்ந்து வாழும்போது கண்டிப்பா என்ன செய்யலாம், அல்லாஹ்வோட அதாபிட்ட ஒரு பாதுகாப்பை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த வருஷத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறது தெரியுமா, நேரத்துல நம்ம இந்த மாதிரி விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப அதுக்கு தீர்வு என்ன தெரியுமா,
அல்லாஹ் துவா கேட்க வேண்டும். துவா கேட்க அதே மாதிரி தெரியுமா, அல்லாஹ்வுடைய அதாபை விட்டு என்ன செய்யணும், பாதுகாப்பு தேடணும்னு சொன்னா என்ன செய்யணும், நம்ம அல்லாஹ் பக்கத்தில் நமக்கு அல்லாஹ் கிட்ட நாம் வந்து நெருங்க வேண்டும். அதே நேரத்தில் பார்க்குறோம் என்ன தெரியுமா, சில நேரத்தில் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், நம்ம மீது அல்லாஹ்வுடைய அந்த அதாபை விட்டு நம்ம வந்து வாழும்போது, அல்லாஹ்வுடைய அதாபை விட்டு பயமிட்டு வாழும்போது அல்லாஹ் செய்ய சில நேரத்தில் அல்லாஹ் தஆலா நம்ம சில விஷயத்தை அல்லாஹ் காமிக்கின்றான். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த அதாபை பார்க்கும்போது அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா, நீங்கள் எவ்வளோ அர்த்தத்தை கண் முன்னாடி பார்க்குறோம். நபிட்டு வளம் என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கருமேகத்தை பார்த்தாங்க சொன்னா என்ன செய்வாங்க, அல்லாஹ் வந்து தௌபா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கருமேகம் இருக்கு இல்லையா, கருமேகம் பார்த்து என்ன செய்வாங்க தெரியுமா, நேரத்தில் வந்து அல்லாஹ் கிட்ட வந்து தௌபா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் தெரியுமா, இது அல்லாஹ்வோட அதாபு இருக்குமோ என்று அவங்க வந்து நினைப்பாங்களாம். எப்போ வந்து கருமேகம் வந்து மழை பொழிந்து அது வந்து கலைந்து செல்லுமோ அப்போ என்ன செய்வாங்க, அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன செய்வாங்க சொன்னால் அல்லாஹ் வந்து சந்தோஷப்படுவாங்களாம் என்பதாக ஹதீஸில் பார்க்குறோம். ஆக என்ன தெரியுமா, ஈமானுடைய நிலைமை அதுதான். அல்லாஹ் வல்லமை என்பது தெரியுமா, அல்லாஹ் வல்லமை கண்ணால் பார்க்கும் என்ன செய்யணும், உடனே அல்லாஹ் மன்னிப்பு கேட்டு நன்மை கொண்டு அல்லாஹ் துவா செய்ய வேண்டும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு என்னையும் உங்கள் என்ன செய்வாங்க, நம்ம வந்து அவனுடைய மார்க்கத்தை விளங்கி வாழுவோம். அதே போல் வந்து நம்ம வந்து அவனுடைய மார்க்கத்தை விளங்கி அது மட்டும் இல்லாமல் ரஹ்மத்தை அறிந்த மக்களாகவும் அல்லாஹ்வோட அதாபை விட்டு பாதுகாப்பு தேடி மக்கள் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். சுன்னத்தோடு தோதுருங்க.